விஜய் வந்து எல்லா விஷயத்தையுமே கேட்டு வந்து ஒரு முடிவுக்கு வராரு. அந்த பையன் வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த பையனும் அங்கே வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி விஜய் கூப்பிட்றதுக்கு செமைய டென்ஷன் ஆகி எல்லாரையும் போட்டு கத்தி விடுறாங்க. எதுக்காக மூணாவது மனுஷனாக கூப்பிட்றீங்க, நம்ம குடும்ப விஷயத்தில் தவிர அவர் யார் அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு வந்து சாரதா வந்து அமைதியாயிரு, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. இந்த சூழ்நிலை அந்த பையன்கிட்ட விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னோட வந்து படிப்பு வந்து பாழாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. உன்னை வந்து பாட்டி விடுறதுக்கோ உங்களோட காலேஜில் ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனால் அதை வந்து அவள் பண்ணவே பண்ணலை. இப்போ வரைக்கும் உன்னோட ஸ்டடீஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணு கூட நீ எப்படி பழகணும், ஃப்ரெண்டே பழகணுமா இல்லையா, முதல்ல ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும்னு கற்றுக்கோ. அந்த பொண்ணு தான் வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாள், அதுக்கப்புறம் ஒதுங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசி பார்க்குறாரு. அந்த பையன் ரொம்ப திமிரா அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அவள் என்கிட்ட இப்படிலாம் பழகினா அப்படிலாம் பழகலாம்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து சொல்கிறாரு. நம்ம வந்து நர்மதா பற்றி அதை கேட்டு விஜய் வந்து செம டென்ஷன் ஆகிறாரு. பலார்னு ஒரு அரை விடுறாரு. எவ்வளோ தைரியமாக வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டும் பேசிகிட்டே இருக்க, என்ன சார் மேலெலாம் கை வைக்கிறீங்க, நான் அப்படி தானே வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 அரை கொடுக்குறாரு. அவ்வளோதான் உனக்கு, எதுக்காகடா இந்த மாதிரிலாம் வேலை பண்ணேன் அப்படின்னோடனே அவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறா சார், அதனால தான் அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. அந்த பையனோட அப்பா, ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. பாத்தியாடா எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு வந்து ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ தைரியமாக தான் இந்த வேலைலாம் செய்வோம், உங்கள் அப்பாவுக்கு இதுதான் தேவையா இந்த அவமானம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க. அடுத்து வந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பா சொன்னோன்னே அதுக்கப்புறம் எனக்கு சாரி கேட்டுட்டு நம்ம நர்மதா கிட்ட அங்கேருந்து போயிடுறாரு. இந்த ப்ராப்ளத்தை இந்த அளவு வந்து அழகாக வந்து சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவரை பாராட்டுறாங்க. இங்கே வந்து காவேரி ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. விஜய் இது இப்படிலாம் பேசி வந்து சொல்கிறது, ஒரு பொண்ணுங்க மனசு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் பேசுகிறாரு, நம்பவே முடியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எல்லாம் நம்மளுக்காக தானே பண்ணியிருப்பாரு, நம்ம எப்படியாவது இவர் நல்லவர்னு நினைக்கிறோம், இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணார், ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து நம்ம குட்டி காவேரி வந்து ஸ்கூலில் விடுறதுக்காக வராங்க. அப்போ வந்து காவேரி போக சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு, என்ன விஷயங்க அப்படின்றாங்க. என்ன சார் ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறீங்க, என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், என் மனசில் இடம் பிடிக்கணும் தானே என் தங்கச்சிக்கு உதவி பண்ணீங்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. சரி அதெல்லாம் போட்டோம், ஆக மொத்தம் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க. ஏங்க நான் உங்கள் வீட்டிலேருந்து வந்தேன், அப்போவே நீங்கள் சொல்லலை, இங்கே வந்து சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்களுக்காக பண்ணலைங்க அப்படின்னோடனே, எனக்காக பண்ணலையா, எனக்காக தானே இந்த வேலையெல்லாம் பண்ணீங்க, என் மனசில் இடம் பிடிக்கணும் தானே, ஆனால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது சார், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதை நானே முடிச்சிருப்பேன். ஓ அப்படிங்களா, முடிக்க வேண்டியதானே அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் எக்காரணம் கொண்டு உங்களுக்காக செய்யவே செய்யலை, இது என்னோடய கடமையாக நினச்சா நான் செய்யேன். கடமையா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இதெல்லாம் எங்கே இவளுக்கு புரிய போகுது, இங்கே பாருங்கள், உங்கள் அம்மா கிட்ட நான் அந்தளவு பழகியிருக்கேன், உங்கள் வீட்டில் எல்லாருமே கிட்டவே நல்லா பழகியிருக்கேன், ஒரு சின்ன பொண்ணுக்கு உதவி செய்யணும், அதுக்காக வந்து உங்கள் அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அதனால தான் நான் உதவி செஞ்சேன், இதில் எந்த தப்புமே எனக்கு தெரியல, மெயினாக உங்கள் அம்மாக்காகவும் குடும்பத்துக்காக தான் உதவி செஞ்சதை தவிர உங்களுக்காக நான் இதை செய்யவே செய்யலை, உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது, எப்போ உங்கள் மனசில் நான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ, என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ, அதோடு நான் அந்த விஷயத்தை விட்டுட்டேன், இப்போ தான் தேவையில்லாமல் நீங்கள் வந்து இதனால தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லது இல்லைங்க, நான் சொல்கிறத சொல்லிட்டேன், எனக்கு அப்படி யோசனை பண்ணி செய்யணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு விஷயத்துக்காகவாது சும்மா வந்து கட்டுசிக்காக சொல்லலாம்ல, உங்களுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் இப்போவுமே இப்படி தானே அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. நான் இப்போவும் சொல்கிறேங்க, இந்த நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் நான் இந்த உதவி தான் செஞ்சுருப்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு வந்து காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த காவேரி வந்து விஜய் சொன்னதை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லி பேசுகிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, உனக்காக எதுவும் செய்யலைல்ல அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ விஜயா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்ல போகிறதில்ல, அவரும் சொல்ல போகிறதில்ல, இனிமேட்டு நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து இப்படி சொன்னதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார், ஆனால் அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தெரில, ஆனால் அவர் எனக்காக செய்யலைன்னு சொல்கிறாரு, ஆனால் எனக்காக தான் செஞ்சுருப்பார், சும்மா சொல்கிறாரோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி.